வணக்கம் நண்பா. இன்று நாம் பேசப்போகும் இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரகசியம். ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இப்போது இருக்கும் நிலை, அது ஏற்கனவே ஒரு இடத்தில் யாரோ ஒருவரால் எழுதி வைக்கப்பட்ட விதியா, அல்லது உங்கள் கையில் இருக்கும் ஒரு வாய்ப்பா? நம்மில் பலரும் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பெரிய தோல்வி ஏற்படும் போது, அல்லது வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்காமல் போகும்போது மிக எளிதாக ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவோம்: இது என் விதி, இதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த ஒரு வரி நமக்குள் இருக்கும் அத்தனை போராட்ட குணத்தையும் நம்பிக்கையையும் ஒரே நொடியில் மழுங்கச் செய்துவிடும். ஆனால் இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், உங்கள் விதியை எழுதும் அந்த பேனா இப்போது உங்கள் கையில்தான் இருக்கிறது. அந்த பேனாவின் பெயர்தான் உங்கள் ஆழ்மனம். இந்த உலகம் ஒரு பிரம்மாண்டமான நாடக மேடை என்றால், அங்கே நீங்கள் வெறும் நடிகராக மட்டும் இருக்கப் போகிறீர்களா, அல்லது அந்த நாடகத்தின் இயக்குநராக போகிறீர்களா என்பதை தீர்மானிக்கப் போகும் அந்த 3 ரகசிய மந்திரங்களை பற்றித்தான் நாம் இன்று விரிவாக பேசப் போகிறோம். இது வெறும் ஊக்கமூட்டும் கதைகள் மட்டுமல்ல, நவீன அறிவியலும் புராதன ஆன்மீகமும் கைகோர்க்கும் ஒரு அற்புதமான தேடல். நாம் எப்போதுமே விதியை ஒரு பெரிய பாறையில் செதுக்கப்பட்ட மாற்றவே முடியாத கல்வெட்டு என்று தவறாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் விதி என்பது தண்ணீரில் எழுதப்பட்ட ஒரு கோடு போன்றது. உங்கள் எண்ணங்கள் மாறும் கணமே அந்த கோடு தனது திசையை மாற்றிக்கொள்ளும். இதை நான் சும்மா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை. இதற்கு பின்னால் ஒரு மிக வலிமையான உயிரியல் அறிவியல் இருக்கிறது. நமது மூளை ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் கம்ப்யூட்டர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் ஒரு செக்யூரிட்டி கார்டு அல்லது ஒரு பாதுகாப்பு வீரர் அமர்ந்து கொண்டிருப்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பாதுகாப்பு வீரனின் பெயர்தான் RAS என்று அழைக்கப்படும் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நமது மூளையின் அடிப்பகுதியில் இருக்கும் இந்த சிறிய நரம்பு மண்டல தொகுப்புதான் இந்த உலகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும் கோடிக்கணக்கான தகவல்களில் எதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும், எதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் இன்று ஒரு புதிய நீல நிற காரை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுவரை உங்கள் கண்களுக்கு தென்படாத அந்த நீல நிற கார்கள் அன்று முதல் நீங்கள் செல்லும் சாலை எங்கும் உங்கள் கண்ணில் படும். திடீரென்று உங்கள் ஊரில் நீல நிற கார்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதா? நிச்சயமாக இல்லை. கார்கள் எப்போதும் போலத்தான் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் மூளைக்குள் இருக்கும் அந்த RAS சிஸ்டத்திற்கு நீங்கள் ஒரு வலுவான கட்டளையை கொடுத்து விட்டீர்கள். எனக்கு நீல நிற கார் பிடிக்கும், அதை தேடு என்று நீங்கள் சொன்னவுடன் உங்கள் மூளை மற்ற ஆயிரக்கணக்கான தேவையற்ற தகவல்களை தூக்கி எறிந்துவிட்டு அந்த நீல நிற காரை மட்டும் தேடி பிடித்து உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியிலும் தோல்வியிலும் நடக்கும் மிகப்பெரிய மர்மம். உதாரணத்திற்கு, நான் எதற்கும் லாயக்கற்றவன், என் வாழ்வில் வெற்றி என்பது எனக்கு கிடைக்காது, எப்போதுமே எனக்கு தடைகள்தான் வரும் என்று நீங்கள் அடிக்கடி நினைத்தால், உங்கள் RAS சிஸ்டம் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை தோல்விகளையும் குறைகளையும் தடைகளையும் மட்டுமே உங்கள் கண்களுக்கு தேடி தேடி காட்டும். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் கண் முன்னால் நின்றால் கூட உங்கள் மூளை அதை உங்களுக்கு அடையாளம் காட்டாது, அதை ஒரு தகவலாகவே எடுத்துக்கொள்ளாது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மூளைக்கு தோல்வி என்ற கட்டளையை கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். அதே சமயம் என்னால் முடியும், என்னை சுற்றி பல வாய்ப்புகள் மறைந்திருக்கின்றன என்று நீங்கள் ஆழமாக நம்பத் தொடங்கும் போது அதே மூளை உங்களுக்கு இதுவரை தெரியாத புதிய பாதைகளையும் புதிய மனிதர்களின் சந்திப்புகளையும் சிக்கலான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் சிக்கரியமான முறையில் வெளிச்சம் போட்டு காட்டும். ஆக உங்களது இந்த RAS சிஸ்டத்தை எப்படி ரீப்ரோகிராம் செய்வது என்பதுதான் உங்கள் விதியை மாற்றுவதற்கான முதல் படி. வாழ்க்கையில் பலரும் ஏன் தொடர்ந்து கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதை விட தங்களுக்கு என்ன வேண்டாம் என்பதில்தான் அதிக கவனத்தை செலுத்துகிறார்கள். எனக்கு கடன் இருக்கக்கூடாது, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடாது, நான் யாரிடமும் அவமானப்படக்கூடாது, இப்படி நாம் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் நமது ஆழ்மனம் நமக்கு தருகிறது. பிரபஞ்சத்திற்கு வேண்டாம் அல்லது இல்லை என்ற சொற்களின் வித்தியாசம் புரியாது. அது நீங்கள் எதன் மீது அதிக உணர்ச்சியுடன் கவனம் செலுத்துகிறீர்களோ அதை அப்படியே ஒரு நகல் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக கொடுத்துவிடும். நீங்கள் கடனை பற்றி நினைத்தால் கடன் வளரும், நோயை பற்றி நினைத்தால் நோய் வளரும். நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். இன்று வரை நீங்கள் உங்களை ஒரு சாதாரண மனிதனாகவோ அல்லது சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட ஒருவராகவோ பார்த்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் அந்த பழைய பார்வையை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த முதல் அத்தியாயத்தில் நாம் ஆழமாக உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்கள் வெளி உலகம் என்பது உங்கள் உள் உலகத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு மட்டுமே. உங்கள் மனதிற்குள் நீங்கள் எதை விதையாக விதைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக வெளியே விளைச்சலாகும். உங்கள் மூளை என்னும் அந்த தோட்டக்காரன் நீங்கள் தரும் விதைகளை அப்படியே வளர்ப்பான். அது முச்செடியா அல்லது கனிகள் தரும் மரமா என்பது அவன் கவலை அல்ல, அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. அந்த விதைகளை எப்படி சரியாக தேர்ந்தெடுப்பது? உங்கள் ஆழ்மனதிற்கு எப்படி ஒரு புதிய அதிகாரப்பூர்வமான கட்டளையை கொடுப்பது? அங்கிருந்துதான் நமது முதல் மந்திரம் தொடங்குகிறது. இந்த மந்திரம் உங்கள் பெயருக்கு முன்னால் நீங்கள் வைக்கும் ஒரு அடையாளத்தை மொத்தமாக மாற்றப் போகிறது. அது உங்களை ஒரு அடிமையிலிருந்து ஒரு சிம்மாசனத்தில் அமரும் அரசனாக மாற்றும் ஆற்றல் கொண்டது. அந்த முதல் மந்திரத்தை நோக்கி நாம் இப்போது நகரலாம்.
இந்த முதல் மந்திரம் உங்களை நீங்களே ஒரு ஆழமான விசாரணைக்கு உட்படுத்தும் ஒரு கேள்வியில் தொடங்குகிறது. நான் யார்? இது வெறும் ஒரு சாதாரண கேள்வி அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஞானிகளும் சிந்தனையாளர்களும் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்ட ஒரு பிரம்மாண்டமான திறவுகோல். நாம் சாதாரணமாக நம்மை பற்றி நினைக்கும் போது, நான் ஒரு வேலையில் இருப்பவன், நான் இன்னாரது மகன் அல்லது மகள், நான் இந்த படிப்பு படித்தவன் என்று சமூக அடையாளங்களை மட்டுமே முன்வைக்கிறோம். ஆனால் இந்த புற அடையாளங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட பிறகு உங்கள் உள்ளே இருக்கும் அந்த உண்மையான சக்தி எது? நீங்கள் உங்களை ஒரு பலவீனமான மனிதராகவோ அல்லது விதியால் பாதிக்கப்பட்ட ஒருவராகவோ நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த கேள்வி உங்களை அந்த மாயையிலிருந்து விடுவிக்கும். ஏனென்றால் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அதையே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நிஜமாக திருப்பித் தரும். இந்த அடையாள சிக்கலை மிக துல்லியமாக விளக்கும் அந்த புகழ்பெற்ற ஜென் கதையை நாம் இப்போது ஆழமாக பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெண் சிங்கம் இறந்து போகிறது. அதற்கு ஒரு சிறிய குட்டி இருந்தது. தாயை இழந்த அந்த சிங்கக்குட்டி ஆதரவின்றி தவித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற ஒரு ஆட்டு மந்தைக்குள் தஞ்சம் புகுந்தது. அங்கிருந்த ஒரு தாயாடு அந்த சிங்கக்குட்டியை தனது குட்டிகளில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டு பால் கொடுத்தது. காலப்போக்கில் அந்த சிங்கக்குட்டி தன்னை ஒரு ஆடு என்றே நம்பத் தொடங்கியது. மற்ற ஆடுகளைப் போலவே இதுவும் புல்லை தின்றது. மற்ற ஆடுகளைப் போலவே இதுவும் மே என்று கத்தியது. ஒரு சிறு முயலை கண்டால் கூட இது பயந்து நடுங்கி ஓடியது. தான் ஒரு மாபெரும் வேட்டைக்காரன், தான் ஒரு காட்டிற்கே அரசன் என்பது அதற்கு தெரியவே இல்லை. பல வருடங்கள் இப்படியே கழிந்தன. அந்த சிங்கம் இப்போது உருவத்தில் பெரிதாக வளர்ந்திருந்தது. அதன் தோள்களில் பிடரி மயிர் வளர்ந்து கம்பீரமாக இருந்தது. ஆனால் அதன் மனநிலை இன்னும் அந்த ஆட்டைப் போலவே இருந்தது. ஒரு சிங்கத்தின் உடலில் ஒரு ஆடு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சிங்கத்திற்கு தன்னுள் இருக்கும் ஆற்றல் தெரியவில்லை. ஏனென்றால் அது தன்னை ஒரு ஆடு என்று ஆழமாக நம்பியது. ஒரு நாள் அதே காட்டிற்குள் இருந்த ஒரு வயதான கிழசிங்கம் இந்த வேடிக்கையை பார்த்தது. ஒரு வளர்ந்த சிங்கம் ஆட்டு மந்தைக்குள் ஓடிக்கொண்டிருப்பதையும் ஆடுகளைப் போலவே பயந்து அலைவதையும் பார்த்து அது அதிர்ச்சியடைந்தது. உடனே அந்த பெரிய சிங்கம் மந்தையை நோக்கி பாய்ந்தது. மற்ற ஆடுகள் பயந்து ஓடியது போலவே இந்த இளம் சிங்கமும் அலறி அடித்துக் கொண்டு ஓடியது. ஆனால் கிழசிங்கம் அதை துரத்தி பிடித்து ஒரு ஏரிக்கரைக்கு இழுத்துச் சென்றது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த இளம் சிங்கத்திடம் அந்த பெரிய சிங்கம் கேட்ட முதல் கேள்வி இதுதான்: நீ யார்? அந்த இளம் சிங்கம் அழுது கொண்டே சொன்னது, நான் ஒரு சாதாரண ஆடு, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். கிழசிங்கம் சிரித்துக் கொண்டே, நீ உன்னை பற்றி சொல்வது பொய். அந்த ஏரி தண்ணீரில் உன் பிம்பத்தை பார், பிறகு உன்னிடமே கேள், நான் யார் என்று சொன்னது. அந்த இளம் சிங்கம் மெதுவாக ஏரி தண்ணீருக்குள் எட்டி பார்த்தது. அங்கே கண்ட உருவம் அதை உறைய வைத்தது. தன் பக்கத்தில் நின்றிருந்த அந்த பெரிய சிங்கத்தைப் போலவே தானும் இருப்பதை அது முதன்முதலாக உணர்ந்தது. ஆட்டை போல தொங்கிய முகமும் பயமும் இப்போது மறைந்து கம்பீரமான ஒரு சிங்கத்தின் முகம் அங்கே தெரிந்தது. அந்த வினாடி அதன் உள்ளுக்குள் ஒரு புதிய தெளிவு பிறந்தது. அதுவரை மே என்று கத்திக் கொண்டிருந்த அந்த சிங்கம் தனது முழு பலத்தையும் திரட்டி ஒரு மாபெரும் கர்ஜனையை செய்தது. அந்த நிமிடமே அதன் பழைய அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போயின. அது ஒரு ஆடாகச் செத்து ஒரு சிங்கமாக பிறந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் இதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றியுள்ள சமூகம், உங்கள் கடந்த கால தோல்விகள் மற்றும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை ஒரு ஆடு என்று நம்ப வைத்திருக்கலாம். உன்னால் முடியாது, நீ ஒரு சாதாரண மனிதன் என்று உலகம் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை ஒரு பலவீனமான அடையாளத்திற்குள் சிறை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த பெரிய சிங்கம் காட்டிய ஏரி தண்ணீரைப் போலத்தான் உங்கள் ஆழ்மனம். அங்கே நீங்கள் எட்டி பார்க்கும்போது உங்களையே நீங்கள் கேட்க வேண்டிய அந்த மந்திரம்தான் நான் யார். இந்த கேள்வி உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த பழைய துருப்பிடித்த அடையாளங்களை உடைக்கும். நீங்கள் எப்போது உங்களை ஒரு வலிமையான ஆற்றலாக உணரத் தொடங்குகிறீர்களோ அப்போது உங்கள் உள்ளிருக்கும் அந்த சிங்கம் விழித்துக் கொள்ளும். இது வெறும் தத்துவம் அல்ல, இது உங்கள் வாழ்வின் அடித்தளத்தை மாற்றும் ஒரு புரட்சிகரமான கேள்வி. தினமும் காலையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி இருக்கிறது. கண்ணாடிக்கு முன்னால் நில்லுங்கள். உங்கள் கண்களை நீங்களே நேராக பார்த்து மிக ஆழமாக இந்த கேள்வியை கேளுங்கள், நான் யார்? உங்கள் மனம் உடனே நீ ஒரு வேலை இல்லாதவன் அல்லது நீ ஒரு தோற்று போனவன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பதில்களை தாண்டி செல்லுங்கள். நான் வெற்றியின் வடிவம், நான் பிரபஞ்சத்தின் ஒரு அம்சம், நான் எதையும் சாதிக்கக்கூடியவன் என்ற நேர்மறையான பதில்களை உங்கள் ஆழ்மனதிற்குள் விதையுங்கள். உங்கள் அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களை பார்க்கும் விதமும் மாறும். நீங்கள் ஒரு அரசனைப் போல உங்களை உணர்ந்தால் உலகம் உங்களுக்கு சிம்மாசனத்தை வழங்கும். நீங்கள் ஒரு அடிமையைப் போல உணர்ந்தால் உலகம் உங்களுக்கு சங்கிலிகளை வழங்கும். உங்களது அடையாளத்தை நீங்கள் தீர்மானிக்கும் அந்த தருணத்தில்தான் உங்கள் விதி உங்கள் வசமாக தொடங்குகிறது. உங்களை நீங்களே தரம் குறைத்துக் கொள்ளும் அந்த பழக்கத்தை இன்றுடன் விட்டுவிடுங்கள். உங்கள் தகுதி என்ன என்பதை பிறர் தீர்மானிக்க நீங்கள் அனுமதிக்காதீர்கள். உங்களது நான் என்பது உங்கள் கடந்த கால செயல்களால் உருவானதல்ல, அது நீங்கள் இப்போது எடுக்கும் முடிவுகளால் உருவாவது. இந்த நான் யார் என்ற மந்திரம் உங்கள் மூளையில் இருக்கும் அந்த பழைய ஆர்யாஸ் கட்டளைகளை அழித்துவிட்டு ஒரு புதிய மற்றும் வலிமையான அடையாளத்தை அங்கே பதிவு செய்யும். நீங்கள் ஒரு சிங்கத்தை போல கர்ஜிக்க தொடங்கும் அந்த நாள் உங்களது பழைய விதியின் கதவுகள் உடைந்து சிதறும். ஆனால் இந்த அடையாள மாற்றத்திற்கு பிறகு அந்த புதிய அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரு வலிமையான கருவி தேவை. அதுதான் உங்களது வார்த்தைகள்.
நீங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு காந்தம் போல செயல்பட்டு உங்கள் புதிய அடையாளத்திற்கு தேவையானவற்றை உங்களை நோக்கி இழுத்து வரும். அந்த வார்த்தைகளின் வலிமை என்ன? அது எப்படி உங்கள் விதியை செதுக்குகிறது? அதை நோக்கித்தான் நமது அடுத்த பயணம் அமைகிறது. உங்கள் அடையாளத்தை மாற்றிய பிறகு அடுத்ததாக நாம் பார்க்க போகும் இரண்டாவது மந்திரம் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஒரு சக்தி, வார்த்தைகளின் காந்த சக்தி. நாம் சாதாரணமாக பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் ஒலிகள் மட்டும் கிடையாது. அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை ஃப்ரீக்வன்சி கொண்ட ஆற்றல்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அணுக்கள் முதல் நட்சத்திரங்கள் வரை அனைத்தும் ஏதோ ஒரு அதிர்வில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நீங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு சொல்லும் இந்த பிரபஞ்ச கடலில் ஒரு கல்லை எறிந்தது போன்றது. அந்த கல்லால் உருவாகும் அதிர்வுகள் உங்கள் வாழ்க்கையின் கரையை வந்து அடைகின்றன. பல நேரங்களில் நாம் கோபத்திலோ அல்லது விரக்தியிலோ சொல்லும் வார்த்தைகள் நம்மையே எப்படி சிதைக்கின்றன என்பதை நாம் உணர்வதில்லை. என் வாழ்க்கை நரகமாக இருக்கிறது, எனக்கு எப்போதும் தரித்திரம்தான் பிடிக்கும், என்னால் இதை செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லும்போது அதே எதிர்மறையான அதிர்வெண்ணை நீங்கள் பிரபஞ்சத்திடமிருந்து காந்தம் போல ஈர்க்கிறீர்கள். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி தரும். உங்களது அகராதியில் இருந்து நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டிய 2 ஆபத்தான வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று முடியாது, இன்னொன்று கஷ்டம். நீங்கள் என்னால் முடியாது என்று சொல்லும் அந்த நொடியே உங்கள் மூளை அந்த செயலுக்கான கதவுகளை மூடிவிடுகிறது. உங்கள் ஆழ்மனது அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த செயலை செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் மறைத்துவிடும். அதே போல ஒரு செயலை கஷ்டம் என்று சொல்லும்போது உங்கள் உடல் அந்த செயலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை இழந்துவிடுகிறது. இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, உங்கள் வெற்றியை தடுக்கும் விலங்குகள். இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் அறிவியல் உண்மையை இப்போது நாம் பார்க்கலாம். இது ஏதோ ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அல்ல, இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த ரகசியத்தை உலகிற்கு உரக்கச் சொன்னவர் ஜப்பானைச் சேர்ந்த புகழ்பெற்ற விஞ்ஞானி டாக்டர் மசாரு எமோடோ. அவர் தண்ணீரின் மீது நடத்திய அந்த புகழ்பெற்ற வாட்டர் மெமரி எக்ஸ்பெரிமெண்ட் ஆய்வு உங்கள் வார்த்தைகள் எவ்வளவு வலிமையானவை என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும். அவர் சில தண்ணீர் மாதிரிகளை எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு வெவ்வேறு வார்த்தைகளை சொன்னார். ஒரு பாட்டில் தண்ணீரிடம் அன்பு, நன்றி, அமைதி போன்ற நேர்மறையான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னார். இன்னொரு பாட்டில் தண்ணீரிடம் வெறுப்பு, கோபம், நீ எதற்கும் உதவாதவன், உன்னை கொன்றுவிடுவேன் போன்ற மிக மோசமான சொற்களை சொன்னார். பிறகு அந்த தண்ணீர் துளிகளை மிக குறைந்த வெப்பநிலையில் உறைய வைத்து ஒரு சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப் வழியாக அதன் படிகங்களை ஆராய்ந்தார். அங்கே தெரிந்த முடிவுகள் ஒட்டுமொத்த உலகையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. நேர்மறையான வார்த்தைகளை கேட்ட அந்த தண்ணீர் துளிகள் மிக அழகான, நேர்த்தியான மற்றும் துல்லியமான வைரங்களை போன்ற வடிவங்களை உருவாக்கியிருந்தன. பார்ப்பதற்கே ஒரு தெய்வீகமான கலைப்படைப்பு போல அவை இருந்தன. ஆனால் வெறுப்பு மற்றும் எதிர்மறையான சொற்களை கேட்ட தண்ணீர் துளிகள் எந்த ஒரு வடிவமும் இல்லாமல் மிகவும் அருவருப்பான, சிதைந்த மற்றும் கருமையான அமைப்புகளை கொண்டிருந்தன. இப்போது ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனின் உடலில் 70% மேலாக தண்ணீர் தான் இருக்கிறது. நீங்கள் உங்களை பற்றி முடியாது என்று தவறாக பேசும்போதோ அல்லது மற்றவர்களை தூற்றும் போதோ உங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த 70% தண்ணீர் என்னவாகும்? அது தன் அமைப்பை இழந்து சிதைந்து போகும். இதுதான் பல நோய்களுக்கும் தீராத மன அழுத்தத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லையும் செல் செதுக்குகிறது அல்லது சிதைக்கிறது. எனவே இந்த இரண்டாவது மந்திரமான வார்த்தைகளின் காந்த சக்தியை பயன்படுத்த தொடங்குங்கள். உங்கள் சொற்களை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருங்கள். உங்களது ஒவ்வொரு சொல்லும் ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும். பிறரை பற்றி பேசும்போது கூட அவர்களின் குறைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு அவர்களிடம் இருக்கும் நிறைகளை பேசுங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லும் அந்த வார்த்தைகளின் அதிர்வு முதலில் உங்களைத்தான் தாக்குகிறது. பிரபஞ்சத்திற்கு ஒரு தனித்துவமான ரகசியம் உண்டு, அதற்கு தர்க்கம் தெரியாது. நீங்கள் எனக்கு கடன் இருக்கக்கூடாது என்று சொன்னால் பிரபஞ்சம் கடன் என்ற வார்த்தையின் அதிர்வை மட்டுமே பிடித்துக் கொள்ளும். அதற்கு பதிலாக என் கையில் செல்வம் பெருகுகிறது என்று சொல்லுங்கள். எதை நீங்கள் தவிர்க்க விரும்புகிறீர்களோ அதை பேசாதீர்கள். எதை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அதை பற்றி மட்டுமே பேசுங்கள். உங்கள் வார்த்தைகளை ஒரு காந்தமாக மாற்றுங்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை நீங்கள் பயன்படுத்தும் சொற்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கியதாக இருக்கட்டும். வாய்ப்பே இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக புதிய வழிகளை தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுனாமியை போன்ற மாற்றத்தை உருவாக்கும். சொற்கள் என்பவை வெறும் ஒலிகள் அல்ல, அவை உங்கள் விதியை செதுக்கும் ஒலிகள். உங்கள் சொற்கள் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கி நீங்கள் விரும்பும் நபர்களையும் சரியான வாய்ப்புகளையும் உங்களை நோக்கி இழுத்து வரும். ஆனால் வெறும் சொற்கள் மட்டும் போதாது. அந்த சொற்களின் பின்னால் ஒரு ஆழமான உணர்வும் அந்த விஷயம் ஏற்கனவே நடந்துவிட்டது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் ஒரு விஷயத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வேலை கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எதிர்காலத்தை குறித்தே சிந்திக்கிறோம். ஆனால் விதியை மாற்றும் மூன்றாவது ரகசியம் நீங்கள் நேரத்தை கையாளும் விதத்தில் இருக்கிறது. பிரபஞ்சத்திடம் எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது. அதற்கு தெரிந்ததெல்லாம் இப்போது என்பது மட்டும்தான். நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தால் பிரபஞ்சம் உங்களை எப்போதும் காத்திருக்க மட்டுமே வைக்கும். அந்த தடையை உடைத்து உங்கள் ஆசைகளை நிகழ்காலத்திற்கு இழுத்து வருவது எப்படி? உங்கள் கற்பனை திறனை பயன்படுத்தி ஒரு மாயாஜாலத்தை செய்வது எப்படி? அதை நோக்கித்தான் நமது அடுத்த பயணம் அமைகிறது.
அந்த மூன்றாவது மந்திரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை மொத்தமாக மாற்றப் போகிறது. அது என்ன? வார்த்தைகளையும் அதிர்வுகளையும் தாண்டி இப்போது நாம் இந்த பிரபஞ்ச ரகசியத்தின் மிக ஆழமான ஒரு மேஜிக் போன்ற பகுதிக்கு செல்லப் போகிறோம். இதுதான் மூன்றாவது மந்திரம், முடிந்ததாக கருதுதல் அல்லது த லா ஆஃப் அசம்ஷன். இதுவரை நாம் பார்த்தது உங்கள் அடையாளத்தை மாற்றுவது மற்றும் உங்கள் சொற்களை சீரமைப்பது பற்றி. ஆனால் இந்த மூன்றாவது விதி உங்கள் உணர்வுகளோடும் உங்கள் கற்பனை திறனோடும் நேரடியாக தொடர்புடையது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நாம் எப்போதும் எப்படி வேண்டுகிறோம்? எனக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு அந்த பணம் வர வேண்டும், இப்படித்தான் நாம் கேட்கிறோம். ஆனால் வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் போதே உங்களிடம் அது இல்லை என்ற செய்தியைத்தான் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உரக்கச் சொல்கிறீர்கள். இல்லை என்ற அந்த பற்றாக்குறை உணர்விலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் அது மேலும் இல்லை என்ற சூழ்நிலையைத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கும். இந்த தடையை உடைப்பதுதான் இந்த மூன்றாவது மந்திரத்தின் வேலை. நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் ஆழ்மனதில் உருவாக்குங்கள். இது வெறும் பகற்கனவு காண்பது அல்ல, இது உங்கள் மூளையை ரீப்ரோகிராம் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி. நமது மூளைக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு. நீங்கள் நிஜமாக ஒரு இனிப்பை சாப்பிடும் போதும் அதே இனிப்பை உங்கள் மனக்கண்ணில் மிக தெளிவாக கற்பனை செய்து அதன் சுவையை உணரும் போதும் உங்கள் மூளை ஒரே மாதிரியான ரசாயனங்களைத்தான் சுரக்கும். உங்கள் மூளைக்கு கற்பனைக்கும் நிஜத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. இந்த ரகசியத்தை தான் நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தப் போகிறோம். நீங்கள் ஒரு வெற்றியாளனாக மாற விரும்பினால் அந்த வெற்றி கிடைத்து விட்டதாக இப்போதே உணருங்கள். அந்த வெற்றியின் போது நீங்கள் என்ன உடை அணிந்திருப்பீர்கள்? உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எப்படி வாழ்த்து சொல்வார்கள்? அந்த தருணத்தில் உங்கள் முகத்தில் இருக்கும் அந்த புன்னகை எப்படி இருக்கும்? இவை அனைத்தையும் இப்போதே உங்கள் உணர்வுகளுக்கு கொண்டு வாருங்கள். இதை மிக துல்லியமாக செய்வதற்கு ஒரு அற்புதமான உத்தி இருக்கிறது. அதுதான் மென்டல் மூவி அல்லது மனத்திரை பயிற்சி. இதை செய்வதற்கு மிகச் சிறந்த நேரம் உங்கள் இரவு உறக்கம்தான். நீங்கள் படுக்கையில் படுத்து உறக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடையில் இருக்கும் அந்த சில நிமிடங்கள் மிக முக்கியமானவை. அந்த நேரத்தில் உங்கள் உடல் முழுவதும் தளர்வாக இருக்கும். உங்கள் தர்க்க ரீதியான அறிவு ஓய்வெடுக்க தொடங்கும். அந்த நிலையில் உங்கள் ஆழ்மனதின் கதவுகள் அகல திறந்திருக்கும். அங்கே நீங்கள் எதை விதைத்தாலும் அது ஒரு விருட்சமாக வளரும். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு சிறு திரைப்படத்தை ஓடவிடுங்கள். அந்த திரைப்படம் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது நடந்து முடிந்துவிட்ட ஒரு காட்சியாக இருக்கட்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க விரும்புகிறீர்கள் என்றால் அந்த சாவியை உங்கள் கையில் வாங்குவது போலவும் அந்த காரின் கதவை திறந்து உள்ளே அமர்வது போலவும் கற்பனை செய்யுங்கள். அந்த புதிய காரின் வாசனை, அந்த ஸ்டியரிங் வீலின் குளிர்ச்சி என ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக உங்கள் உணர்வுகளால் தொட்டு பாருங்கள். அந்த சாவியை உங்கள் கையில் வைத்திருக்கும் போது உங்களுக்குள் ஒரு நிம்மதியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பிறக்கும் அல்லவா? அந்த உணர்வை தான் நீங்கள் பிடிக்க வேண்டும். அந்த உணர்வை இப்போதே உங்கள் இதயத்திற்குள் கொண்டு வந்து அது நடந்துவிட்டது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அப்படியே அமைதியாக உறங்கிப்போங்கள். இதைத்தான் முடிந்ததாக கருதுதல் என்று சொல்கிறோம். நீங்கள் இப்படியே ஆகட்டும் என்று கெஞ்சவில்லை, இப்படி ஆகிவிட்டது என்று பிரபஞ்சத்திற்கு ஒரு மென்மையான அதிகாரத்துடன் அறிவிக்கிறீர்கள். பிரபஞ்சம் உங்களது ஆசைகளை விட உங்களது உணர்வுகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்கள் ஒரு வெற்றியாளனைப் போல உணரத் தொடங்கினால் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்றுவதற்கான அத்தனை வழிகளையும் மனிதர்களையும் தானாகவே உங்களை நோக்கி இழுத்து வரும். இது ஏதோ மேஜிக் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது உங்கள் ஆழ்மனதை ஒரு குறிப்பிட்ட இலக்கிற்கு துல்லியமாக தயார்படுத்தும் ஒரு அறிவியல் முறையாகும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்றாலும் முதலில் அதை தனது மனதில் சாதித்திருக்க வேண்டும். கற்பனைதான் நிஜத்தை உருவாக்குகிறது. இன்று நீங்கள் காணும் ஒவ்வொரு பெரிய கட்டிடமும் ஒவ்வொரு நவீன கண்டுபிடிப்பும் ஒரு காலத்தில் ஒரு மனிதனின் கற்பனையில் மட்டும்தான் இருந்தது. அவர் அதை வெறும் கற்பனையாக பார்க்காமல் அது நிஜமாகவே மாறப்போகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருந்ததால் தான் இன்று அது நம் முன்னால் நிஜமாக நிற்கிறது. அதே தந்திரத்தை உங்கள் வாழ்க்கையிலும் பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் உலகம் உங்களை பார்க்கும். உங்களை ஒரு அதிர்ஷ்டசாலியாகவும் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராகவும் நீங்கள் கற்பனை செய்யும் போது உங்கள் உடல் மொழியில் ஒரு கம்பீரம் தெரியும். அந்த தன்னம்பிக்கை உங்கள் செயல்களை மேம்படுத்தும். அந்த செயல்கள் உங்கள் விதியை மாற்றும். இந்த மூன்றாவது மந்திரம்தான் உங்கள் பயணத்தை முழுமையாக்குகிறது. நீங்கள் எதையாவது அடைய வேண்டும் என்று போராடுவதை நிறுத்திவிட்டு அது ஏற்கனவே உங்களிடம் இருப்பதாக உணரத் தொடங்கும் போது அந்த போராட்டம் ஒரு அழகான கொண்டாட்டமாக மாறும். பலர் கேட்பார்கள், நான் கற்பனை செய்கிறேன், ஆனால் நிஜத்தில் அது நடக்கவில்லையே என்று. அங்கேதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். நிஜத்தில் நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் மீண்டும் இல்லை என்ற உணர்விற்கு திரும்பி விடுகிறீர்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது வெளியே தெரிவதில்லை என்பதற்காக அது வளரவில்லை என்று அர்த்தமல்ல. அது உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல உங்கள் கற்பனையும் ஆழமாக பதியும் போது அது நிஜமாக வெளியே தெரிய சில காலம் எடுக்கலாம். ஆனால் அது நிச்சயம் நடக்கும் என்ற உறுதியோடு இருங்கள். உங்களது நான் யார் என்ற அடையாள மாற்றம், உங்களது வார்த்தைகளின் சக்தி மற்றும் இந்த முடிந்ததாக கருதுதல் ஆகிய மூன்றும் இணையும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழத் தொடங்கும். இந்த மூன்று மந்திரங்களும் உங்கள் கையில் இருக்கும் ஆயுதங்கள். ஆனால் இந்த ஆயுதங்களை சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும்.
ஒரு போர் வீரன் எப்படி தினமும் பயிற்சி செய்கிறானோ அதே போல நீங்களும் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். உங்கள் விதியை மாற்றுவது என்பது ஒரு நாள் வேலை அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். அந்த பயணத்தை எப்படி வெற்றிகரமாக தொடங்குவது? இந்த 3 மந்திரங்களையும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எப்படி மாற்றுவது? அதற்குத்தான் நாம் அடுத்து பார்க்க போகும் அந்த 21 நாள் சவால். இந்த சவால் உங்கள் பழைய பழக்கங்களை அழித்து ஒரு புதிய மனிதனாக உங்களை உருவாக்கப் போகிறது. அந்த சவாலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இப்போது நாம் இந்த வீடியோவின் இறுதி மற்றும் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இதுவரை நாம் பார்த்த இந்த 3 மந்திரங்களும் உங்கள் கையில் இருக்கும் ஒரு நவீன கருவியை போன்றது. ஆனால் ஒரு கருவி பெட்டிக்குள் இருக்கும் வரை அதனால் எந்த பயனும் இல்லை. அதை எடுத்து நீங்கள் எப்போது பயன்படுத்த தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் உங்கள் கனவு இல்லம் கட்டப்படும். இந்த ரகசியங்களை வெறும் தகவலாக மட்டும் கேட்டுவிட்டு போனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழாது. எனக்கு தெரியும் என்பதற்கும் நான் செய்கிறேன் என்பதற்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை நிரப்பத்தான் நாம் இன்று இந்த 21 நாள் சவாலை தொடங்கப் போகிறோம். ஏன் 21 நாட்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நமது மூளையில் இருக்கும் பழைய நியூரான்கள் அழிந்து புதிய பழக்க வழக்கங்களுக்கான புதிய பாதைகள் உருவாவதற்கு அறிவியல் ரீதியாக குறைந்தபட்சம் 21 நாட்கள் தேவைப்படுகிறது. இந்த 21 நாட்கள் நீங்கள் ஒரு தவத்தைப் போல இந்த 3 மந்திரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உங்கள் பழைய ஆடு மனநிலை மொத்தமாக மறைந்து ஒரு புதிய சிங்கத்தின் கர்ஜனை உங்கள் வாழ்வில் ஒலிக்கும். இந்த சவாலை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான வரைபடத்தை இப்போது நான் உங்களுக்கு தருகிறேன். ஒவ்வொரு நாளும் 3 வேளைகளில் நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். முதலில் காலை பொழுது. நீங்கள் தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் உங்களது முதல் வேலை உங்கள் அலைபேசியை தொடுவதாக இருக்கக்கூடாது. படுக்கையை விட்டு எழுந்ததும் நேராக கண்ணாடி முன்னால் நில்லுங்கள். உங்கள் கண்களை நீங்களே ஆழமாக பார்த்து அந்த முதல் மந்திரத்தை கேளுங்கள். நான் யார்? உங்களது பதில் ஒரு சாதாரண மனிதனின் பதிலாக இருக்கக்கூடாது. நான் ஒரு படைப்பாளி, நான் வெற்றியின் வடிவம், நான் பிரபஞ்சத்தின் ஆசி பெற்றவன் என்று உங்கள் புதிய அடையாளத்தை அங்கே உறக்கச் சொல்லுங்கள். இது உங்கள் அன்றைய நாள் முழுமைக்கும் ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைக்கும். உங்கள் மூளையில் இருக்கும் அந்த ஆர்ய சிஸ்டத்திற்கு நீங்கள் அன்றைய தினத்திற்கான சரியான கட்டளையை விடியலிலேயே கொடுத்து விடுகிறீர்கள். அடுத்ததாக அந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய 2வது பயிற்சி உங்கள் சொற்களை கவனிப்பது. வார்த்தைகளின் காந்த சக்தி தான் உங்கள் 2வது ஆயுதம். நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும்போதோ அல்லது நண்பர்களுடன் பேசும்போதோ உங்களை அறியாமல் முடியாது, கஷ்டம், நடக்குமா என்று தெரியவில்லை போன்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட்டால் அந்த இடத்திலேயே உங்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள். அந்த எதிர்மறை சொற்களை உடனடியாக நேர்மறையான சொற்களாக மாற்றுங்கள். நான் இதை கற்றுக்கொள்கிறேன், நிச்சயம் ஒரு வழி பிறக்கும் என்று சொல்லத் தொடங்குங்கள். உங்கள் உடலில் இருக்கும் அந்த 70% தண்ணீர் உங்கள் ஒவ்வொரு சொல்லையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த தண்ணீரை ஒரு அழகான வைரப்படிகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. இந்த ஒரு நாள் முழுவதும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உங்களை வெற்றியை நோக்கி இழுக்கும் ஒரு காந்தமாக இருக்கட்டும். இறுதியாக இரவு பொழுது. நீங்கள் உறங்கச் செல்வதற்கு சரியாக 5 நிமிடங்களுக்கு முன்னால் உங்கள் அலைபேசியை அணைத்துவிட்டு அமைதியாக அமருங்கள். இதுதான் 3வது மந்திரமான முடிந்ததாக கருதுதல் பயிற்சியை செய்ய வேண்டிய நேரம். உங்கள் படுக்கையில் சாய்ந்தபடி உங்கள் இலக்கை ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக ஒரு மென்டல் மூவி ஓடவிடுங்கள். அந்த வெற்றி காட்சியில் நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? என்ன பேசுகிறீர்கள்? உங்களுக்குள் இருக்கும் அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது? அந்த உணர்வை உங்கள் உடல் முழுவதும் பரவ விடுங்கள். அந்த ஒரு நிறைவான உணர்வோடு ஒரு புன்னகையோடு அப்படியே தூக்கத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் தூங்கினாலும் உங்கள் ஆழ்மனது விழித்திருக்கும். நீங்கள் கொடுத்த அந்த இறுதி தகவலை வைத்து அது உங்கள் எதிர்காலத்தை செதுக்கத் தொடங்கும். இந்த 21 நாட்களும் ஒரு நாள் கூட தவறவிடாமல் இதை செய்யுங்கள். ஒருவேளை இடையில் ஒரு நாள் நீங்கள் மறந்துவிட்டாலோ அல்லது சோர்வடைந்து விட்டாலோ கவலைப்பட வேண்டாம். அடுத்த நாள் மீண்டும் முதல் நாளிலிருந்து உங்கள் சவாலை தொடங்குங்கள். இது உங்களுடனான உங்கள் போர். இந்த 21 நாட்களில் நீங்கள் சில அதிசயங்களை உங்கள் வாழ்வில் கவனிக்கத் தொடங்குவீர்கள். எதிர்பாராத மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம், புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டலாம், அல்லது நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனைக்கு மிக எளிதாக ஒரு தீர்வு கிடைக்கலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். உங்கள் வெளி உலகம் என்பது உங்களது உள் உலகத்தின் பிரதிபலிப்பு தான் என்பது. இந்த உலகம் உங்களுக்கு எதிராக இல்லை, அது உங்கள் எண்ணங்களுக்கு ஒத்துழைக்க காத்துக் கொண்டிருக்கும் ஒரு நண்பன். நீங்கள் எப்போது உங்கள் விதியை உங்கள் கையில் எடுக்கிறீர்களோ அப்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சிம்மாசனம் அமைக்க தயாராகிவிடும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு மாபெரும் ஆற்றலின் அம்சம். அந்த ஆற்றலை உணர்ந்து செயல்படத் தொடங்குங்கள். இந்த சவாலை என்னுடன் சேர்ந்து இன்று தொடங்கப் போகும் நண்பர்கள் அனைவரும் இப்போதே கமெண்ட் செக்ஷனில் என் விதி என் கையில் என்று பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்கள் எடுக்கும் அந்த முதல் அடியில் ஒரு மைல்கல். உங்களைப் போலவே பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இந்த சவாலை தொடங்கி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தனி ஆள் அல்ல, ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றல் கொண்ட சமூகத்தின் ஒரு பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதை நினைக்கும் போது அதே நல்ல அதிர்வு உங்கள் வாழ்க்கையையும் வந்து சேரும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை ஒரு ஆடாக நினைத்தால் ஆடாகவே சாவீர்கள்.
ஆனால் உங்களை ஒரு சிங்கமாக உணர்ந்தால் இந்த காடு உங்களை வணங்கும். உங்கள் அடையாளத்தை மாற்றுங்கள், உங்கள் வார்த்தைகளை சீரமையுங்கள், உங்கள் வெற்றியை இப்போதே கொண்டாடுங்கள். காலம் உங்கள் கையில், வெற்றி உங்கள் காலடியில். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய விருந்தை சமைத்து காத்துக் கொண்டிருக்கிறது. அதை அடைய வேண்டிய தகுதி உங்களுக்கு இருக்கிறது. துணிந்து முன்னேறுங்கள். இதுவரை பொறுமையாக இந்த விஷயங்களை கேட்டதற்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் 21 நாள் சவால் இன்று முதல் தொடங்குகிறது. உங்களின் வெற்றி கதையை கேட்க நான் காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.